Hello all, I'm Sanu. So today, beginnersum ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான தீபாவளி மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் ஒன்லி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ். ஸோ லெட்ஸ் பிகின். ஆஃப் த கேமரா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மேக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கன்சீலர். இஃப் யூ ஹேவ் கன்சீலர் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள்கிட்ட கன்சீலர் இல்லைன்னா கன்சிடர் இல்லாமையும் எப்படி ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸை வெறும் காம்பேக்ட் மட்டும் வச்சு ஒரு க்ளீன் மேக்கப் பண்ணுறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் தட் அவுட். நான் கொஞ்சம் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு அப்ளை தட் ஆன் மை சீக்ஸ் அண்ட் அரவுண்ட் மை மவுத் டு கவர் த பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அனதர் பாயிண்ட், உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்க கன்சிலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகே, அண்ட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிலர் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ப்ளம்மோட லிப்ஸ்டிக்கை ஒரு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஷேட். நான் இதை மோஸ்ட்லி ப்ளஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் ஃபர்ஸ்டே ப்ளஷ் போடுறதுக்கு ரீசன் என்ன, இங்கே வந்து நான் ப்ளஷ்க்கு க்ரீம் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம மேக்கப்பில் பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லிக்விட் க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் வந்து கிடைக்கும், பேச்சினஸ் இல்லாமல். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து ப்ளஷ் போட்டுறேன். ஃபேஸில் நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணுற பிளேசஸ் டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு யர் ஃபேஸ் ஷேப். ஸோ நான் போடுற இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸாக இருக்குது அண்ட் நான் இங்கே ப்ளஷ் வந்து ஜஸ்ட்டு சீக் போன்ஸில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபேஸ் ஷேப் பொறுத்து தான் நம்மளோட ப்ளஷ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ காம்பேக்ட். நான் காம்பேக்ட் வந்து ஹோல் ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் என்னோடய கன்சிலரே எனக்கு ஒரு நல்ல கவரேஜ் வந்து கொடுத்துருச்சு. சப்போஸ் நீங்கள் கன்சிலர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் காம்பேக்டை வந்து நல்லா கவரேஜ் கொடுக்குற மாதிரி இந்த பஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எனக்கு ஃபுல் கவரேஜ் தேவையில்லை, ஜஸ்ட் நான் என்னோடய கன்சிலர் மட்டும் அண்ட் டீ ஜோன் மட்டும் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் காம்பேக்ட் எடுத்து அதை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய கன்சீலர் அண்ட் டீ ஜோன் மட்டும் செட் பண்ண போகிறேன். நான் ஹோல் ஃபேஸ் அப்ளை பண்ணல காம்பேக்ட். நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு அப்ளை த காம்பேக்ட் ஆன் யுவர் நெக், இயர்ஸ், ஃபோர்ஹெட், எல்லா பிளேசஸ்லையும், பிகாஸ் இல்லைனா அன்இவனாக இருக்கும். அண்ட் அகெயின் சூஸ் காம்பேக்ட் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டோன். நாட் ஓன்லி காம்பேக்ட், கன்சீலர், ஃபவுண்டேஷன் எதுவாக இருந்தாலும் சூஸ் யுவர் மேக்கப் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டோன். இதை நான் என் வீடியோஸில் எல்லாமே மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க ரீசன், it makes a lot of difference in makeup and you will realize my point once you find your exact shade. And next is eyebrows. I'm filling my eyebrows a little. ஸோ ஐப்ரோஸ் எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணுறதுன்னு சைட் கார்ட்ஸில் வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் தட் அவுட். நெக்ஸ்ட் இஸ் ஐலைனர் அண்ட் மஸ்காரா. நான் டுடே ஒரு ஸ்மால் விங்டு ஐலைனர் லுக் க்ரியேட் பண்ண போகிறேன் வித் ஐலைனர் பென். இங்கே நான் யூஸ் பண்ணுறது மைக்லாமோட ஐலைனர் பென். And I'm going to apply some kajal and some mascara. நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, next it's a festival time, so add some glow to your face. இங்கே நான் யூஸ் பண்ணுறது மார்ஸோட ஹைலைட்டர். cheek bone, forehead, on nose, inner corner of my eyes apply பண்ணிக்கிறேன். Also like blush, highlighter placements also differ according to your face shape. Okay, ஸோ நம்ம வீடியோவில் பார்க்குறவங்க வந்து ப்ளஷ் ஹைலைட்டர் எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அதவே பார்த்து நம்மளும் அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒவ்வொருத்தோட ஃபேஸ் ஷேப் பொறுத்து தான் ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம போடுறப்போ நமக்கு மேக்கப் அழகாக இருக்கும். ஸோ ப்ளஷ் போட்ட சேம் லிப்ஸ்டிக்கவே நான் என்னோடய ஐலிட்ஸில் கொஞ்சம், லிப்ஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் சம் ஷைன் ஹியர், ஸோ ஐம் கோயிங் டு ஆட் சம் க்ளாஸ்
உங்களுக்கு க்ளாஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் யூஸ் பண்ணலாம் நமக்கு சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்தா. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எஸ், ஐ எம் ஆல் செட். டூ யுவர் ஹேர், டூ யுவர் ஜுவல்லரி அண்ட் தட்ஸ் இட். பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு க்ளீன் ஃபெஸ்டிவல் மேக்கப். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் திவாலி லுக் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸே என்ன யூஸ் பண்ணணும் இந்த அவசியமும் இல்லை. உங்ககிட்ட இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி மேக்கப், ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், please consider subscribing to my channel. I will see you in my next video. And அவ்வளோதான். Bye.